Hi, hello everyone. Welcome to Suji's Home Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்லா காரசாரமான அட்டகாசமான ஒரு செட்டிநாட்டு ஸ்டைல் சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 5 வரமிளகா, 2 கல்பாசி, 4 ஏலக்காய், 4 பட்டை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அன்னாசி, 4 கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர செவந்து வர வரைக்கும் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த சோம்பு சீரகம்லாம் கொஞ்சம் செவந்து வரணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கூல் டவுன் பண்ணிட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி இதை ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல இதை தவிர. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிறேன் சிக்கனை இதில் வேக வைக்கிறதுக்காக. இப்போது நறுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுத்துடலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வணக்குறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலுமே அதில் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். அப்போ தான் அதில் டேஸ்ட் நம்மளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் இருக்க இந்த கண்ணாடி பதம் மாதிரி நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் நம்ம வணக்கணும். வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக வணங்கி வந்தோம்னா இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வணக்கிட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக எண்ணெயிலேயே வணக்கிடலாம். இந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிய வணக்கிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி மசியாக வணங்கி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெங்காயம் தக்காளியோடு கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிரேவியோடு கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அதை நல்லா விட்டுடலாம், வேக விட்டுடலாம். இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஒரு பொடி போதுங்க, நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை நல்லா எல்லா சிக்கனோடவும் சேர்ந்து கலந்து விட்டுடலாம்.
இப்போ நீங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே கலர்லெல்லாம் மாறி வந்திருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் டைம் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா எண்ணெயில் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு 15 20 நிமிஷம் விட்டுடலாம். இடையில நல்லா கிளறி விடணுங்க. ஃபைனலி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். சிக்கன் அடி பிடிச்சிடாமல் அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் மல்லித்தலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சிக்கன் நல்லாவே வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக காரசாரமாக செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்கள், சிக்கன் எந்தளவுக்கு நல்லா வெந்து கலரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக ஆவி பறக்க நல்லா கமகமன்னு ஸ்மெல்லு வருதுங்க. இப்போ நல்ல டேஸ்டியான செட்டிநாட்டு ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான சாதத்தோடு இதை பிணைஞ்சு சாப்பிடலாம். இல்லை ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுஜிஸ் ஹோம் குக்கிங். இதே மாதிரி நான் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. பை பாய்.